நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ இப்ப இதுக்கு எதிர்ப்பு காட்டினா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஆஷாவோட குடும்பம் பணத்தை கொடுத்து இவளுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் உன்னோட குழந்தைங்க அந்த ஆளதான் அப்பான்னு கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு நிலைமை உனக்கு வரணுமா? இவ எல்லாத்தையும் மன்னிச்சு என் கூட சந்தோஷமா வாழ்றதுக்கு ஆசை தயாரா இருந்தா நாங்க ஒன்னா வாழ்றோம். இங்க பாருங்க, இப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சதுனால நாம எல்லாரும் உள்ள போய் பேசலாமே. நான் உள்ள வர்றதுக்கு முன்னாடி என்னோட கண்டிஷனை சொல்லி ஆகணும். அதுக்கு என் வீட்டுக்கார் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் ஒன்னா வாழறதுக்கு சம்மதிக்க முடியும். ஆஷா, நீ இப்ப சுமேஷ மன்னிச்சு ஏத்துக்கிட்டதால உன் குழந்தைங்க கூட்டிட்டு வந்து ஒன்னா வாழுங்க. அதை விட்டுட்டு டிமாண்ட் பண்ணி பேசுறதுக்கு இது ஒண்ணும் பிசினஸ் கிடையாதுல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த டிமாண்டும் வைக்க போறது இல்ல. எங்க குடும்ப வாழ்க்கையில இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் இதை சொல்ல போறேன். அதுக்கு இவர் ஒத்துக்கிட்டாருன்னா இந்த நிமிஷத்துல இருந்து இவர் கூட என் வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க போறேன். அப்படின்னா எங்களை இப்படி நிக்க வச்சு காக்க வைக்காம சட்டுப்புடுன்னு கண்டிஷனை சொல்லுமா. என் வீட்டுக்கார என்னோட வீட்டுல வந்து தங்கணும். அதிர்ஷ்டம் வந்துருச்சுடா. இதை விட பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு எப்படா வரப்போகுது? உன் எல்லா செலவையும் பாத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைச்சாச்சு. சூப்பர் கண்டிஷன். சுமேஷ், இந்த குடும்பத்துல வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்ப நீ ஆஷா கூட போய் சந்தோஷமா வாழ ஆரம்பிடா. எங்களுக்கு ஒரே பொண்ணுதான். அவளோட புருஷன் எங்களுக்கும் பையன் மாதிரி தான். எங்களுக்கு துணையா சுமேஷ் வந்து அங்க சந்தோஷமா வாழலாம். அங்க வந்து வீட்டு மாப்பிள்ளையா இருக்க என் பையன் வரமாட்டான். அம்மா, என்னடா நீ போறியா? அது வந்து சரி போ. நீ போனேன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு பிடி மண்ணு கூட தரமாட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு இங்க எந்த விதமான உரிமையும் இல்லை. ஏண்டா, உனக்கு எதுக்குடா இங்க இருக்கிற சொத்தெல்லாம்? அங்கதான் கோடிக்கணக்கில் பணம் இருக்கேடா. அத இவளோட குழந்தைங்க பேர்ல தான் நான் எழுதி வைப்பேன். சுமேஷ், எதுக்குடா இந்த சொத்தெல்லாம்? நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்தை நம்ம குடும்பம் தான். அதை கெடுத்துக்காம நீ இவளையும் குழந்தையும் அரவணைச்சு வாழ்றதுக்கான வழியை பாரு. நீங்க சொல்ற ஒரு பதிலுக்காக தான் நான் இங்க காத்திருக்கேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழுங்கப்பா. டேய், கைய குறா. நான் இதை பத்தி கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. இந்த விஷயம் இவ்வளவு தூரம் வந்துருச்சு. எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க. அதுக்குள்ள நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். சுமேஷ், அந்த முடிவை நீ இப்பயே இடேண்டா. என்னால இவங்க 2 பேரையும் இழக்க முடியாது. வேணா அம்மாவையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, ஆஷாவையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அப்படின்னா உங்க முடிவை சொன்னா மட்டும் போதும். இவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு நீங்க வரலாம்.
உங்களுக்காக 1 மாசம் நாங்க வெயிட் பண்றோம். அதுக்கப்புறம் வரலனா உங்களுக்கு எந்த உரிமையும் அங்க இருக்காது. சுமேஷ் உன்னை கண்டிப்பா கைவிட மாட்டான். நான் உறுதியா சொல்றேன். நீங்க பால் சரியா பிடிக்கணும். நான் பிடிச்சிருவேன், நீ பாலை விடாம இருந்தா போதும். நான் இந்த கேம்ல எக்ஸ்பர்ட். வாமா இறங்கு. டீச்சர் அம்மா, டீச்சர் அம்மா, நீங்க எல்லாரும் சொல்லாம கொள்ளாம வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அம்மா, நீங்க பாலா வீட்டுக்கு போனீங்களா? இல்லப்பா, வர வழியில இவங்கள பார்த்து அப்படியே கூட்டிட்டு வந்தேன். இங்க வர ரொம்ப தயங்கினா, நான் தான் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன். பாட்டி, நீங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. அடடே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பாலா மேடம், டக்குன்னு பார்த்தனால உங்களை கண்டுபிடிக்க முடியல. இவங்க 2 பேரும் உங்க பசங்களா? என்ன மேடம், நீங்க என்ன விட ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டீங்க. அது நீ குண்டா இருக்கிறதால உனக்கு அப்படி தோணுது. வாமா. நீங்க 2 பேர் போய் என்ன வேணா பேசிக்கோங்க, எங்களை பத்தி கவலைப்பட வேணாம். வா கீழா, வா வினோ, பாலிங் கொடுங்கப்பா. எனக்கு ரொம்ப போர் அடிச்சதுனால தான் நான் எங்க அப்பா விளையாட சொன்னேன். இப்போதான் நம்ம டீம் ஆயிட்டோமே. ரொம்ப நேரம் விளையாடக்கூடாது. நீ வாமா, வா. அப்பா, நீங்க எதுக்காக இங்க இருக்கீங்க? உள்ள போங்க, நாங்க இங்க விளையாடணும். சூப்பர். சிவனேன்னு வேலை பார்த்துட்டு இருந்த என்ன கூட்டிட்டு வந்து பால் விளையாடலாம்னு சொல்லி இப்ப விரட்டி விடுறியா? என்ன கூப்பிட வருவல்ல? இன்னைக்கு இந்த வீட்ல கண்டிப்பா சில முடிவுங்க எடுப்பாங்க. என்ன முடிவு? அது என்னன்னு தெரிஞ்சா இப்பவே சஸ்பென்ஸ் போயிடும். நீ உட்காரு பாலா. வேணுகோபால் டயர்ட்னஸ்லாம் போயிடுச்சா? டயாலிசிஸ் கண்டினியூவா பண்றதுனால இப்ப அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாலா, நீ உட்காரு. நீ உட்காருமா. ஆடு உட்காரு. வேணுகோபாலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் எத்தனை நாளைக்கு நல்லா இருக்க முடியும்? நாளைக்கு நம்மள ஒருத்தர் யாராவது உயிரோட இருப்பான்னு உறுதியா சொல்ல முடியுமா என்ன? ஏதாவது நடந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுவந்தாமா நான் யோசிக்கிறேன். உன் ஃபேமிலியும் சொந்தக்காரங்களும் உதவி பண்ணாம 2 குழந்தைங்களை வச்சு நீ என்னம்மா பண்ணுவ? பிரீத்தி எப்பவும் உன்னை பத்தி தாமா பேசுவா. கல்யாணம் ஆகி உன் புருஷன் இருந்தும் கடந்த 8 வருஷமாவே ஒரு விதவை மாதிரி தான் நீ வாழறன்னு அவ சொல்லுவா. நடந்து முடிச்சது இருக்குமா பேசுறீங்க? அவர் திருந்தவே மாட்டாருன்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல மனுஷனா மாறி இருக்காரு. உடம்பு சரியில்லாம இன்னும் நிறைய நாள் இருக்க மாட்டோம்னு தெரிஞ்சாலே யாரா இருந்தாலும் திருந்திருவாங்க. கொஞ்ச நாளாவது மனுஷனா வாழணும்னு நினைப்பாங்க. இப்போ எவ்வளவு நல்லவனா மாதிரி என்ன பிரயோஜனம்? அவன் தானே இவளோட வாழ்க்கையை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டது. அப்படி ஒருத்தன் கூட இவளோட வாழ்க்கையை கொண்டு போய் சேர்த்ததுக்கு காரணம் நாமளும் தானே. அந்த தப்புல இருந்து எஸ்கேப் ஆக முடியுமா என்ன? உனக்கு உங்க அம்மா இந்த மாதிரி தான் பாவாடை சட்டை வாங்கி தருவாங்களா? இனி வாங்கி தரும்போது கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ஸா வாங்கி தர சொல்லணும், சரியா?
இந்த மச்சம் ஒரிஜினலா? நான் தான் பார்த்ததே இல்லையே ஆண்டி. கொஞ்சம் திரும்ப நான் பார்க்கறேன். ஒரிஜினல் தான். இந்த மச்சத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் போலயே. எக்ஸ்சேஞ்சா? நீ இங்க வந்து நில்லு. நீங்க 2 பேர் சேர்ந்து நில்லுங்க. இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது அக்கா தம்பியா தெரியுதா? சொல்லு பாப்பா, தெரியுதா? லாலி எதுக்காக இத பேசிட்டு இருக்கீங்க? இந்த லாலி இதுக்கப்புறம் தான் இத பத்தி பேச போறேன். லாலி ஒரு பைத்தியம். நம்மளெல்லாம் வினு இந்த குடி. உன்னோட வாழ்க்கை ஒரு பைத்தியக்காரங்கிட்ட போய் மாட்டிக்கிச்சுன்ற கவலையால தான் இதோ இவ இன்னொரு கல்யாணம் பண்ணாம இருக்கா. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நாங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். மேடம், நான் உங்க பசங்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அவங்கள பார்த்த சந்தோஷத்துல அவங்க கூடவே இருந்துட்டேன். மேடம், உங்க ஹஸ்பண்டோட கிட்னி வியாதி சரியாயிடுச்சா? இந்த மாதிரி 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா அவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இப்ப இந்த வியாதி வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இந்த விஷயத்துலலாம் நீ தலையிட வேண்டாம். நீ முதல்ல கிச்சனுக்கு போ. சரிங்க மேடம். நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். இல்லனாலும் மேடம், நீங்க ரொம்ப புத்திசாலி தான். பாலா மேடமும் குழந்தைங்களும் சரியான பிளான் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்களே. நான் அவளை வர வழியில தான் பார்த்தேன். அப்படின்னா நீங்க பாலா மேடம் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவாம இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? என்கிட்ட மறைக்க ட்ரை பண்ணாதீங்க மேடம். உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க மறுபடியும் பாலா மேடமையும் சூரஜ் சாரையும் ஒன்னு சேர்த்து வைக்க தானே ட்ரை பண்றீங்க. ஆனா வேணுகோபால் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க கனவு நிறைவேறும்னு எனக்கு தோணல. சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காம அந்த ஆள் இறந்து போனாதான் மேடம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சூரஜ் சாருக்கும் பாலா மேடம்க்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். நீ ஒன்னும் மத்தவங்க வாழ்க்கையெல்லாம் சரி பண்ண வேண்டாம். கல்யாணமே வேண்டான்னு சொல்லி அமைதியா இருக்கிற சூரஜ் சாரு பாலா மேடத்தை கல்யாணம் பண்ணிக்க தயாராயிடுவாரு. அதுதானே நம்ம கிட்ட கைவசம் இருக்கிற ஒரே ஐடியா. மேடம், நீங்க சொன்னீங்கன்னா அவங்க 2 பேர் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு நானே கேட்டு பாக்குறேன். நீ இந்த விஷயத்துல தலையிடாம இருந்தாலே போதும். பாலாக்கும் குழந்தைக்கும் ஜூஸ் கொண்டு வா, அப்படியே கல்யாணிக்கும் எடுத்துட்டு வா. இதுதான் உங்ககிட்ட பிடிக்கல. உங்களுக்கு எல்லா விஷயம் நடக்கவும் வேணும், நடக்கிறதுக்கான எந்த விஷயமும் பண்ணவும் மாட்டீங்க. நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீ இந்த வீட்டுல இருக்க வேலையை பார்த்தா மட்டும் போதும், வீட்டு விஷயத்துல எல்லாம் இன்வால்வ் ஆகாது. நீ போய் நான் சொன்னது செய். ஐயோ, என்ன ஒரு தென்னாவுட்டு. என்ன ஆனாலும் நான் ஏன் வழியில முயற்சி பண்ணி பாப்பேன். சூரஜ், உங்களுடைய அப்பா அம்மா பிரீத்தி எல்லாருமே சேர்ந்து சமேலிக்கு பதிலா வேற ஒரு பொண்ணு இங்க வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. மத்தவங்க சந்தோஷத்துக்காகவா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம்? உங்களுடைய விஷயத்துல ஒரு பெரிய கேப் இருந்துச்சு இல்லையா? ஒரு நல்ல ப்ரப்போசல் வந்தா நீங்க யோசனை பண்ணணும்.
ஹாஸ்பிட்டல் போறதுக்கு அரை மணி நேரம் லேட் ஆனதால தான் சமேலியும் அவ வயித்துல இருந்த குழந்தையும் இறந்தாங்க. நான் இங்க வரத்துக்கு நான் காட்டின அலட்சியம் தான் அதுதான் அவ இறக்க காரணம். அவ எப்பவுமே சொல்லுவா, எனக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்து நான் எப்படியா செத்து போயிட்டேனா என் இடத்த வேற யாருக்கும் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லுவா. நாங்க 2 பேரும் சண்டை போட்டோம். எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்தும் கூட எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும். அவ இருந்த இடத்துக்கு பதிலா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரணும்னு நினைச்சாலே என் நெஞ்செல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்க. எங்கேயோ இருந்து 2 கண்கள் என்ன வாட்ச் பண்ற மாதிரியா இருக்க. சரி, வேற என்ன விஷயம்? எதுவும் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும்தான் இருக்கு. அந்த வேலை விஷயம் என்னாச்சு? அடுத்த வாரம் ட்ரைனிங் ஆரம்பிக்க போகுது. நாம 2 பேரும் தனியா நின்று பேச நமக்குள்ள எந்த விஷயமும் இல்லைல்ல. விஷயங்களை உண்டாக்கி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லல்ல. அப்ப பாலா, நீங்க உட்காரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பேசிட்டீங்களா? யார்கிட்ட? சூரஜ் சார் கிட்ட தான். என்ன பேசணும்? நீங்க உங்களுக்குள்ள பேச நிறைய விஷயம் இருக்கும்ல. இன்னைக்கு நல்ல வெயில் இல்ல, இதுல இருந்து ஒரு ஜூஸ் எடுத்து குடிங்க. எனக்கு வேண்டாம் லாலி. எதுக்கு வேண்டாம்? எனக்கு வேண்டாம். வேண்டானா வேண்டாம். அது நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். அது என்னன்னு முதல்ல உங்ககிட்ட காட்டிட்டு சொன்னாதான் நீங்க கெட்டியா பிடிச்சுப்பீங்க. வாங்க வாங்க, நான் காட்டுறேன். வாங்க. குழந்தைங்க எப்பவும் இப்படிதான் விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா எது மேலேயும் உங்களுக்கு கவனம் இருக்காது. பசங்களா, ஒரு நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு வந்து இந்த ஜூஸை கொஞ்சம் குடிங்க. இந்தாங்க, நீங்க 3 பேரும் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அகிலா, தேவினோ, வாங்க நம்ம அங்க போய் உட்கார்ந்துக்கலாம். நீ ஒரு நிமிஷம் இரு. இங்க பாருங்க. இதோ பாத்தீங்களா, நான் இந்த மச்சத்தை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இந்த மச்சத்துல என்ன பிரச்சனை? அகிலா, சீக்கிரம் வா. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சமேலி மேடத்தோட பொண்ணு, அதாவது உண்மையான கல்யாணிய நான் தான் 1.5 வருஷமா வளர்த்தேன். அன்னைக்கு அந்த குழந்தையோட முதுகுல இதே மாதிரி ஒரு மச்சம் இருந்தது. ஆனா அவ முதுகுல இப்ப அந்த மச்சம் இல்ல. சந்தேகம் தான் நீங்களே பாத்துக்கோங்க. கல்யாணி பாப்பா, அந்த கிளாஸ் இங்க கொண்டு வா. தேவினோ, தாடா, நீ குடி. சமத்து. போவாத, இங்க வா, இங்க நில்லு. கல்யாணி, உன்னோட ஹேர் ஸ்டைல் தான் டீச்சர் அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க அத பத்தி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நல்லா இருக்கா டீச்சர் அம்மா? சூப்பரா இருக்குமா. இங்க வா, கொஞ்சம் அதை காட்டு, பாருங்க. இல்லையே, முடி இழுத்து தான் ஸ்டைல் காமிப்பீங்களா? எப்படி இருக்கு? நானே தலைவாரிக்கிட்டேன். ஆனா ஐடியா என்னோடதுதான். போமா, போய் விளையாடு. போமா. நல்லா கவனிச்சிங்களா? கல்யாணியோட முதுகுல அந்த மாதிரி ஒரு மச்சமே இல்ல. சின்ன வயசுல இருக்கிற மச்சம் எல்லாமே பெருசான உடனே மறைஞ்சு போயிடும் லாலே. ஒண்ணு மறைஞ்சு போவோம், இல்ல தானா உருவாகும். அப்படி ஏதாவது இருக்கா என்ன? இது ஒண்ணு மறைஞ்சு போவும் இல்ல, தானா உருவாகவும் இல்ல, மாறி போயிருக்கு. அன்னைக்கு இருந்த மச்சம் தான் அகிலாவோட முதுகுல இருக்கு. ரோட்ல சூரஜ் சாரோட குழந்தைய விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தையத்தை நீங்க கொஞ்ச நாள் பாத்துக்கிட்டீங்கல்ல,
அதுக்கப்புறம் திரும்பி கிடைச்ச அந்த குழந்தை முதுகுல அந்த மச்சமே இல்ல. ஆனா அந்த மச்சம் அகிலாவோட முதுகுல இருக்கு. அப்படின்னா அந்த நேரத்துல தெரியாதமா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. உண்மைதான் மேடம், தெரிஞ்சு யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க தெரியும். ஆனா சொல்லி என்ன பிரயோஜனம்? குழந்தைங்க மாறி போயிட்டாங்களே. ரொம்பவே குழப்பமா இருக்கு மேடம். இந்த வெயில இப்படி விளையாடாம உள்ள வந்து உட்காருங்க பசங்களா. நீ ஜூஸ் குடுக்க போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. எல்லாரும் குடிச்ச கிளாஸ் திருப்பி கொடுக்கணும்ல. உன்கிட்ட ஒரு வேலை சொல்லி செய்யறதுக்குள்ள அதை நானே செஞ்சிடலாம் போல இருக்கு. அது உங்களால முடியலன்னு தானே என்ன வச்சிருக்கீங்க. என்ன பாலா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல ஒன்றும் இல்லை. அவர் வந்துட்டாருமா. எத்தனை வருஷம் கழிச்சு நான் அப்பாவை பார்க்குறேன். அவரை பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னங்க Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.